Welcome students. PG TRB exam qualify பண்ணிருக்காங்க. So அது ரிலேட்டடா இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் web development. So first question பார்த்துட்டோம் அப்படினா which of the following HTML table elements is semantically correct for providing a caption and grouping columns with a header? So before moving to the question we just have to know so இது என்ன கான்செப்ட்ல இருக்கு அப்படினா HTML tables and semantic elements. So HTML tablesனா தெரியும் கரெக்ட்டுங்களா? So table அப்படிங்கிற ஒரு tagல நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ரைட்? So இதை வச்சு நம்ம வந்து டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? And semantically. So semantic elements அப்படிங்கிற கான்செப்டும் நமக்கு HTMLல இருக்கு. So what is mean by semantic elements? So semantic elements நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம human understandable formலயும் இருக்கும் at the same time அதே மீனிங் வந்து நம்ம மெஷினுக்கும் வந்து கன்வே ஆகும். That is called semantic. For example இப்போ நம்ம வந்து HTML5ல யூஸ் பண்றோம் இல்லைங்களா? Header, footer, section, article. ஸோ இந்த மாதிரியான டேக் எல்லாமே நம்ம செமாண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டர் அப்படிங்கும்போது நம்ம வெப்சைட்டோட ஹெட்டரில் என்ன இருக்கணுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஃபூட்டர் அப்படிங்கும்போது ஸோ வாட் ஆர் ஆல் திங்ஸ் வி ஹாவ் டு கிவ் இன் த ஃபூட்டர். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து அந்த கான்டாக்ட் இந்த கெரியர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஃபூட்டரில் வந்துடும். அண்ட் செக்ஷன் அப்படிங்கும்போது நம்ம டிவ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம செக்ஷன் இது எல்லாமே கொடுக்கலாம். ரைட்? ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்க்குள்ளே கொண்டு வர்றோம்னா அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம ஒரு டெவலப்பராக ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம்லேயும் இருக்கும். அட் த சேம் டைம் மெஷினுக்கு கன்வே ஆகும்போதும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஃபார்மில் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் semantic elements. ரைட்? ஸோ இப்போ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் HTML டேபிள் எலமெண்ட்ஸ் இஸ் செமாண்டிக்கலி கரெக்ட் ஃபார் ப்ரொவைடிங் அ கேப்ஷன் grouping columns with a header. ஸோ ஒரு HTML டேபிள் எலமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் டேபிள் எலமெண்ட்ஸில் எந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து செமாண்டிக்காக வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. எதுக்கு ஒரு டேபிளுக்கு கேப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறக்கு அந்த டேபிளுக்கு காலம் குரூப் பண்ணுறக்கு அண்ட் எது கூட குரூப் பண்ணுறோம் அப்படின்னா வித் அ ஹெட்டர். ஒரு டேபிள் ஹெட்டர் அது கூட நம்ம வந்து காலம் குரூப்பிங் வித் கேப்ஷன். ஸோ இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எந்த எலமெண்ட்ஸ் வந்து செமாண்டிக்காக கரெக்ட் இருக்கும். திஸ் இஸ் வாட் த கொஷின் தே ஹவ் கிவன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா டி ஹெட், கால் குரூப் அண்ட் கேப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஹெட்டர், காலம்ஸ், கேப்ஷன். நெக்ஸ்ட் டி ஹெட், கால், ஃபூட்டர். The last option is header, call group, caption. So looking on to the answer, we got T head, call group and caption is the right answer. So அதுக்கு முன்னாடி நம்ம ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ மூவிங் ஆன் டு பி, ஆப்ஷன் பி, ஹெட்டர் அப்படிங்கிற டேக் வந்து டேபிளில் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ரைட்? ஸோ இப்போ தான் பார்த்தோம் அது வந்து செமாண்டிக் எலமெண்ட்ஸில் வருது. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம பாடியில் யூஸ் பண்ணுற ஒரு டேக். ஸோ டேபிளில் ஹெட்டர் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு திஸ் இஸ் த ராங் ஒன். அண்ட் காலம்ஸ், ஸோ HTML வந்து காலம் அப்படிங்கிற ஒரு டேக்கே கிடையாது. ரைட்? அண்ட் கேப்ஷனுங்கிறது கரெக்டாக இருக்கும். பட் இந்த ரெண்டுமே வந்து ராங். ஸோ இது வந்து செமாண்டிக்கலி கரெக்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்ஷன் சி. ஸோ டி ஹெட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன் தான், டேபிள் ஹெட். ஸோ அது கரெக்ட் ஆப்ஷன். பட் கால் அப்படிங்கிறது சிங்கிள் காலமை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் காலம் குரூப்பிங்க்கு இந்த கால் அப்படிங்கிற டேக் யூஸ் ஆகாது. அண்ட் அதே மாதிரி ஃபூட்டர் வந்து ஹெட்டர் எப்படி வந்து நமக்கு நார்மலாக பாடிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபூட்டரும் நமக்கு. ஸோ ஃபூட்டரும் வந்துட்டு என்னாகும் நமக்கு வந்துட்டு பாடியில் யூஸ் ஆகுமே தவிர டேபிளில் ஃபூட்டருங்கிற டேக் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ திஸ் ஆல்சோ ராங் அண்ட் திஸ் ஆல்சோ ராங். தென் மூவிங் ஆன் டு டி ஆப்ஷன். ஸோ ஆஸ் வி செட் இந்த லைக் இந்த பி, ஸோ ஹெட்டர் இஸ் ஆல்சோ ராங். கால் குரூப்பும் கேப்ஷனும் கரெக்டு தான். பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங்காக இருக்கனால த ஹோல் ஆப்ஷன் கெட்ஸ் ராங். ஸோ ஆப்வியஸ்லி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி த கரெக்ட் ஒன். டி ஹெட் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஹெட்டர் ரோஸ் ஆஃப் த டேபிள். அண்ட் காலம் குரூப் அப்படிங்கிறது groups column for styling. And caption அப்படிங்கிறது it provides a table title placed immediately after the table. So table நம்ம ஒரு tag open பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு அடுத்த டேக்கே நீங்கள் வந்து caption வந்துட்டு உங்கள் டேபிளோட caption வந்து நீங்கள் கொடுப்பீங்க. So the first option will be the correct answer for this question. Next, second question. In HTML5
which specification introduces attributes like item scope, item type, and item prop to embed semantic metadata within existing HTML content for better machine readability. So இங்கேயும் நமக்கு வந்து இந்த semantic, ஸோ செமாண்டிக் எலமெண்ட்ஸ் அண்ட் செமாண்டிக் மெட்டாடேட்டா இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஆஸ் வி நோ செமாண்டிக் அப்படிங்கிற வேர்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஹியூமன் அண்ட் மெஷினுக்கு கன்வே ஆகிற அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் நம்ம வந்து HTML ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறத தான் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆப்பிள் அப்படின்னு நம்ம ஒரு வேர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்பிள் வந்து ஃப்ரூட்டா இல்லை கம்பெனியா ஆர்எல்ஸ் மொபைல். ஸோ இந்த மூணில் வந்துட்டு மெஷினுக்கு தெளிவாக இருக்காது. ஸோ ஆப்பிள் நம்ம கொடுத்துட்டோம்னா வெதர் இட் டினோட்ஸ் ஃப்ரூட் ஆர் அ கம்பெனி ஆர் அ மொபைல் ஃபோன். ஸோ அது வந்து மெஷினுக்கு தெளிவாக ஆன்சர் தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் HTML5ல மைக்ரோ டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இங்கே இந்த கொஷனில் இருக்கிற மாதிரி ஐட்டம் ஸ்கோப், ஐட்டம் டைப் அண்ட் ஐட்டம் ப்ராப், இதை வச்சு நம்ம மெஷினுக்கு HTML கண்டென்ட்க்கு எக்ஸ்ட்ரா மீனிங் ஆர் மெட்டாடேட்டா நம்மளால் கொடுக்க முடியும், ரைட்? ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இன் HTML5 which specification introduces attributes like item scope, item type and item prop to embed semantic metadata within existing HTML. So எக்ஸிஸ்டிங் HTML டேக்கில் ஸோ எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஐட்டம் ஸ்கோப், ஐட்டம் டைப் அண்ட் ஐட்டம் ப்ராப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் மாடிஃபை டேட்டா, செகண்ட் ஆப்ஷன் மினி டேட்டா, தேர்ட் ஆப்ஷன் மேக்ரோ டேட்டா அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் மைக்ரோ டேட்டா. ஸோ நான் சொன்ன மாதிரி மைக்ரோ டேட்டா அப்படின்னு ஒரு கான்செப்ட் HTML5ல மைக்ரோ டேட்டா ஆட்ரிபியூட்ஸ். ஸோ மைக்ரோ டேட்டா ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நமக்கு இந்த ஐட்டம் ஸ்கோப், ஐட்டம் டைப் அண்ட் ஐட்டம் ப்ராப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்கிங் ஆன் டு அவர் ஆப்ஷன்ஸ், ஸோ மாடிஃபை டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே கிடையாது, ரைட்? ஸோ அதனால் இது வந்து ராங். அண்ட் அதே மாதிரி மினி டேட்டா அப்படிங்கிறது மைக்ரோ டேட்டா மாதிரி இருக்கும், பட் அஃபிஷியலாக இது எதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக இல்லை. அண்ட் மேக்ரோ டேட்டா, ஸோ this also is not defined in HTML5. so only we have known about micro data attributes. ஸோ அதில் தான் ஐட்டம் ஸ்கோப். ஸோ ஐட்டம் ஸ்கோப் அப்படிங்கிறது ஐட்டம் ஸ்டார்ட் அப்படின்னு இண்டிகேட் பண்ணும், ரைட்? ஐட்டம் டைப் அப்படிங்கிறது ஸ்கீமா டைப்பில் டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன ப்ராடக்ட்டு, என்ன ஈவெண்ட்டு, ரிவ்யூஸ், இதெல்லாமே வந்து டிஃபைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஐட்டம் ப்ராப் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நேமு, ப்ரைஸு, ரேட்டிங், இதெல்லாமே வந்துட்டு டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஐட்டம் ப்ராப் அப்படிங்கிறது. ஸோ இது சர்ச் இன்ஜின்ஸ்க்கு நம்ம கண்டென்ட்டை கான்டெக்ஸ்டோட புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ரைட்? ஸோ ரிமெம்பர் தட் மைக்ரோ டேட்டா தான் HTML5ல மெட்டா டேட்டாவை எம்பெட் பண்ணுறதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கான்செப்ட். ஐட்டம் ஸ்கோப், ஐட்டம் டைப், ஐட்டம் ப்ராப், இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கண்டென்ட்டை மெஷின் ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். அண்ட் ஆல்சோ SEO வந்து இதில் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம வெப்சைட் ரேங்கிங் வந்து இதில் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் கொஷின், ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க, இன் HTML5 ஃப்ரேம் டேக் is still valid for creating split views. And statement 2, CSS position sticky, can switch between relative and fixed positioning depending on scroll. So இது absolute, இது வந்துட்டு HTML5ல obsolete elements and CSS positioning. ஸோ இது ரிலேட்டடாக கேட்டிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின், ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ HTML5ல வந்து ஃப்ரேம் டேக், ஸோ ஃப்ரேம் அண்ட் ஃப்ரேம் செட் அப்படின்னு ஒரு டைமில் ஸ்ப்ளிட் வியூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, திஸ் ஃப்ரேம் டேக் அண்ட் ஃப்ரேம் செட். ஸோ இந்த ரெண்டு டேக்ஸையுமே ஸ்ப்ளிட் வியூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ HTML5ல பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒப்சலேட் அப்படிங்கிற ஒரு டேக்காக மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ லேஅவுட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஐஃப்ரேம் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிஎஸ்எஸில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிரிட் இல்லைனா ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸ்ப்ளனேஷன் ஐ எம் கோயிங் டு கிவ் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பொறுத்த வரைக்கும், ஸோ சிஎஸ்எஸ் பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஸ்டிக்கி வந்துட்டு
நார்மலாக ரிலேட்டிவ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ் அப்படின்னு ஒரு இது கான்செப்ட் இருக்குங்களா, ஸோ ரிலேட்டிவ் மாதிரி இருக்கும். பட் ஸ்க்ரால் த்ரெஷ்ஹோல்ட் க்ராஸ் ஆனால் உடனே ஃபிக்ஸ்டு மாதிரி நமக்கு மாறிடும். இதுதான் வந்து சிஎஸ்எஸ் பொசிஷன் வந்து ஸ்டிக்கி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ இதில் நம்ம கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ, both statements are false, statement 1 true, statement 2 false, statement 1 false and statement 2 true. So looking on to our correct option, statement 1 is false and statement 2 is true. So why? Because இப்போ HTML file இந்த frame அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல instead of that we are using obsolete அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி and also iframe அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டுமே உங்களால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா we can go for CSS layouts like grid or flexbox. and அதே மாதிரி ஸ்டிக்கிங்கிற பொசிஷன் சொன்னோமா, ஸோ இட் இன்டீட்ஸ் பிஹேவ் லைக் எ ரிலேட்டிவ் அன்டில் காசிங் எ த்ரெஷ்ஹோல்ட். ஸோ ஒரு த்ரெஷ்ஹோல்டை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் ரிலேட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும், ஃபிக்ஸ்டு மாதிரி அந்த பிஹேவியர் நமக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ் ஹியர். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் இஸ் மேட்ச் த ஃபாலோயிங். Column A, so min content in CSS. Second question, differ in script. Third one, input type equal to number in Chrome. And fourth question, request animation frame. So column B la idoda options paathutom appadina, first one smallest possible box without overflow. Second one, it executes after parsing before DOM content load. So third one, it allows decimal input but ignores local formatting. And fourth one, fires callback just before the next repaint. So we are going to match the following properties. So column A la ஒரு சில definitions and tags கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ரெஸ்பெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு நம்ம இதில் மேட்ச் பண்ணணும். ஸோ லுக்கிங் ஆன் டு அவர் கொஷின்ஸ், த ஃபர்ஸ்ட் ஒன் மின் கண்டென்ட் இன் சிஎஸ்எஸ். ஸோ இது வந்து எலிமெண்ட்க்கு பாசிபிளான மினிமம் வித் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து மின் கண்டென்ட் இன் சிஎஸ்எஸ், மினிமம் வித். நெக்ஸ்ட்டு டிஃபர் ஆட்ரிபியூட் இன் ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து ஸ்கிரிப்ட் லோட் ஆகும், பட் எக்ஸிக்யூட் பண்ணால் ஒன்லி பாசிங் கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஒரு நம்ம ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் இதில் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஸ்கிரிப்ட் வந்துட்டு லோட் ஆகும், பட் எப்போ வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம பாசிங் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இது நம்ம வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் டிஃபர் இன் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் இன் க்ரோம். ஸோ க்ரோமில் வந்துட்டு இன்புட்டை வந்துட்டு நம்பர் இன்புட் வந்து அலோவ் பண்ணும். க்ரோமில் வந்து டெசிமல் செப்பரேட்டர் டாட் தான் வந்து லோக்கலை இக்னோர் பண்ணும். ஸோ டாட் அப்படிங்கிறது நம்ம செப்பரேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு லோக்கலை வந்துட்டு இக்னோர் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஷின், ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம். ஸோ அனிமேஷன் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு ப்ரௌசர் பெயிண்ட் பண்ண முன்னாடி கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கும். யா, ஆஸ் வி செட் மின் கண்டென்ட். ஸோ நமக்கு வந்துட்டு மினிமம் வித்து, நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு மினிமம் வித்து வந்து நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபர் இன் ஸ்கிரிப்ட். ஸோ என்ன ஆகும், இட் எக்ஸிக்யூட்ஸ் ஆஃப்டர் பாசிங் பிஃபோர் டாம் கண்டென்ட் லோடட். ஸோ டாம் கண்டென்ட் லோட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்சிங் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஆஸ் இட் இஸ் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர். ஸோ நம்பர் வந்து க்ரோமில் எப்படின்னா இட் அலோஸ் டெசிமல் இன்புட் பட் இக்னோர்ஸ் லோக்கல் ஃபார்மேட்டிங். டாட் செப்பரேட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாட் செப்பரேட்டர் வச்சு இது வந்து லோக்கல் ஃபார்மேட்டிங் இக்னோர் பண்ணிடும். ஸோ தட் இஸ் கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் தேர்ட் ஒன். அண்ட் லாஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட் அனிமேஷன் ஃப்ரேம். ஸோ அனிமேஷன் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு ப்ரௌசர் என்ன ஆகும், பெயிண்ட் பண்ண முன்னாடி கால் பேக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இட் ஃபயர்ஸ் கால் பேக் ஜஸ்ட் பிஃபோர் த நெக்ஸ்ட் ரீபெயிண்ட். ஸோ திஸ் இஸ் ஃபார் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஷின். Next fifth question, so what is the output? So console.log of foo, it's a function foo, so return 1, where foo equal to function return 2. So there are options in 1, 2, type error and undefined. So basically it's a JavaScript program. So JavaScriptல hoisting அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரும், HOISTING, hoisting அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஃபங்க்ஷன் வெர்சஸ் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வரும். ஸோ JavaScript நமக்கு தெரியும் இல்லைங்களா, இட் இஸ் அ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ JavaScriptல hoisting அப்படிங்கிறது கோட் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டாப்க்கு மூவ் ஆகிடும். அதுதான்
ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே இருக்குங்க இல்லையா ஃபங்க்ஷன் ஃபூ. ஸோ இந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ஹாய்ஸ்ட் ஆகும், வித் டெஃபினிஷனோட ஹாய்ஸ்ட் ஆகும். அண்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்லி நேம் மட்டும்தான் ஹாய்ஸ்ட் ஆகும். பட் அசைன்மெண்ட் வந்துட்டு நமக்கு லேட்டராக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ லுக்கிங் ஆன் டு அவர் கோடிங். ஸோ ஃபஸ்ட் லைனில் என்ன பண்ணியிருக்காங்க, console.log ஆஃப் ஃபூ. ஸோ console.logல வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப பெரிய டவுட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபூவோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே ஆன்சர். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபங்க்ஷன் வி ஹவ் கால்ட் யூஸிங் console.log. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் ஃபூவில் வந்துட்டு ரிட்டன் 1ன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வேரியபிள் ஃபூவில் வந்து நம்ம என்ன வந்து கொடுத்துருக்கோம், ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ரிட்டன் 2. ஸோ ரெண்டு இடத்துலையுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிஃபனிஷன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஃபூவில் வந்து ரிட்டன் 1, அடுத்து வேரியபிள் ஃபூ வச்சு நம்ம அதில் வந்து ஃபங்க்ஷனுக்கு ரிட்டன் 2ன்னு கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 1, 2, டைப் எரர் அண்ட் அன்டிஃபைன்ட். ஸோ லுக்கிங் ஆன் டு அவர் ஆப்ஷன்ஸ், ஃபஸ்ட் ஒன் இஸ் ஏ. ஸோ ஏன் இப்படி ஏ வரும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபூ ஆஃப் ரிட்டன் 1. ஸோ இது ஃபஸ்ட்டு கால்லையே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹாய்ஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் காலில் ஃபூவோட வேல்யூ என்ன ஆகும், ரிட்டன் 1 அப்படிங்கவும் அந்த ஃபூ வந்து நமக்கு 1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ லேட்டர் அசைன்மெண்ட் மறுபடியும் அசைன்மெண்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும், இந்த செகண்ட் வேரியபிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த வேரியபிளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். Okay, as we know, function declarations are hoisted before variable declaration. So function declarations வந்து variable declarationக்கு முன்னாடியே hoist ஆயிரும். So obviously என்ன ஆகும், நமக்கு first இருக்கிற function declaration தான் first hoist ஆகும். So அப்போ என்ன ஆகும், console.logல கால் பண்ண function இந்த 1 தான் நமக்கு வந்து return பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ 2, ஸோ ஆப்ஷன் பி வந்து 2 அப்படிங்கும்போது, ஸோ இது வந்து வேறு அசைன்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆன அப்புறம் தான் இது நமக்கு வந்துட்டு கால் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகும், ஆப்ஷன் 2 இஸ் த ராங் ஆன்சர். ஸோ வேரியபிள் நமக்கு கால் ஆனால் தான் இந்த ஆப்ஷன் 2ன்னு வரும், 2ங்கிற ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் வந்து டைப் எரர். ஸோ டைப் எரர் வந்து வராது, பிகாஸ் நம்ம இங்கே வந்து வேலிடாக தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டைப் எரர் வந்து வராது. நெக்ஸ்ட் அன்டிஃபைன். ஸோ அன்டிஃபைன் வந்து வேரியபிள் ஃபூ டிக்ளரேஷன் ஹோஸ்ட் ஆயிடுச்சு, பட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு அதிகமாக ப்ரியாரிட்டி இருக்கனால அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ஆப்ஷனாக நமக்கு வராது. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே. ஸோ ஏன் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கால் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஷின், you have unordered list கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ UL class equal to menu. நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து ஹோம் அபவுட் கொடுத்துட்றோம். இதோட UL அண்ட் unordered லிஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு div class equal to menu, paragraph and div க்ளோஸ் பண்ணிட்டோம். So which selector will style only the li elements inside the UL class equal to menu but not affect div class equal to menu content. So what is the question here? ULக்கும் வந்து unordered list ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அந்த unordered லிஸ்ட்டுக்கும் வந்து நம்ம கிளாஸ் வந்து மெனுன்னு தான் கொடுத்துருக்கோம். அண்ட் div ஒர்க்கோட கிளாஸும் நம்ம வந்து மெனுன்னு தான் கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ அப்போ வந்து இவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து unordered லிஸ்ட்டோட கிளாஸில் கொடுத்துருக்க மெனுவை மட்டும் நான் கால் பண்ணணும். ஸோ நான் கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த எல்ஐக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும், பட் இட் ஷுட் நாட் அஃபெக்ட் திஸ் div கிளாஸ் மெனு. ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ செலக்டர்ஸ் பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, ஐடி அண்ட் கிளாஸ் டிக்ளரேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கிளாஸில் ஐடிங்கிறது நமக்கு யூனிக் நேமாக இருக்கும், பட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் we can give the same class name for 2 or more tags. ரைட். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது சிஎஸ்எஸ் செலக்டர்ஸில் வந்துட்டு டிசெண்டன்ட் வெர்சஸ் சைல்டு வெர்சஸ் ஸ்பெசிஃபிக் டார்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நமக்கு இது வரும். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டாட் மெனு லிஸ்ட்டு. ஸோ கிளாஸ் நேம் வச்சுட்டு நம்ம மெனு லிஸ்ட்டுன்னு கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு UL unordered list டாட் கிளாஸ் நேம் மெனு. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு டைரக்ட் சைல்டுக்கு, டைரக்ட் சைல்டுனால நம்ம இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு unordered list டாட் கிளாஸ் நேம் ஜஸ்ட் அப்படியே லிஸ்ட்டுங்கிற டேக் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளாஸ் நேம் டைரக்ட் சைல்டு சிம்பிள்
with list. So இதுதான் வந்து options we are given. So looking on to the option, first option பொறுத்த வரைக்கும் dot menu li அப்படிங்கிறது கிளாஸ் இருக்கிற இடத்துல ஸோ இந்த li அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த இடத்துல இந்த மெனு அப்படிங்கிற கிளாஸ் கொடுத்துருக்கோமோ அந்த டேக்குள்ளே li அப்படிங்கிற டேக் இருந்ததுன்னா இருக்கிற எல்லா டேக்குக்குமே அந்த ஸ்டைல் வந்துட்டு அப்ளை ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ஸோ லுக்கிங் ஆன் டு த தேர்ட் ஒன், ஸோ ul unordered list மென்ஷன் பண்ணிட்டோம், அதோட கிளாஸ் நேமும் மென்ஷன் பண்ணிட்டோம், லிஸ்ட்டுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அப்புறம் ஏன் இது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டோம்னா ஸோ இது வந்துட்டு டிசெண்டன்ட் செலக்டர். ஸோ யூஎல் கிளாஸ் ஈக்குவல் டு மெனு அப்படிங்கிறதுக்குள்ளே நெஸ்டட் லிஸ்ட் இருந்ததுனாலுமே அதை வந்து என்ன பண்ணிடும், இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டைல் அப்ளை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎல் கிளாஸ் ஈக்குவல் டு மெனு. ஸோ இந்த டேக் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து li home நான் கொடுத்துட்றேன். அது கூட செக்ஷன் ஒரு டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே li about. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னாலுமே என்னாகும், இந்த தேர்ட் ஆப்ஷன் யூஎல் கிளாஸ் நேம் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இது வந்து ஜஸ்ட் டிசெண்டன்ட்னா என்ன, நான் யூஎல்குள்ளே என்னென்ன எல்லாம் இருக்கோ அந்த எல்லா லிஸ்ட் எலிமெண்ட்டையும் என்னால் ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து டிசெண்டன்ட். ஸோ அப்போ என்னாகும், இந்த செக்ஷன் நான் கொடுத்து அதுக்குள்ளே நான் ஒரு li கொடுத்துருந்தாலும் அதுக்குமே அந்த ஸ்டைல் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஏ ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன், ஸோ இது வந்துட்டு மெனு கிளாஸில் வந்துட்டு டேரெக்டாக என்னென்ன லிஸ்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து ஸ்டைல் பண்ணிடும். ஸோ அப்போது டிவ்வில் வந்துட்டு ஒரு லிஸ்ட் இருந்தது அப்படின்னா அதுவுமே என்ன பண்ணிடும், இது ஸ்டைல் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ஸோ அவர் செகண்ட் ஆப்ஷன், ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு டைரக்ட் சைல்டு. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு டைரக்ட் சைல்டுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். அப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து கிளாஸ் மெனு கொடுத்துருக்கோமா, ஸோ அப்போ எவ்வளோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருந்தாலும் மெனுன்னு ஸ்பெசிஃபை ஆகிருக்கிற கிளாஸில் டைரக்ட் சைல்டாக இருக்கிற லிஸ்ட்டுக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி செக்ஷன் இதில் வேறு ஏதாவது ஒரு டேக்கில் நம்ம வந்துட்டு இது பண்ணி கொடுத்துருந்தாலும் லிஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் அதுக்கு அப்ளை ஆகாது. டேரெக்டாக என்னென்ன எல்லை இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு இது எல்லாமே இந்த நம்ம கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்ளை ஆகும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த அவுட்புட் ஃபார் console.log a where a equal to 5 and function a just declared அப்படியே. ஸோ அதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த டாபிக் கால்ட் hoisting. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்துருப்போம் hoisting அப்படின்னு சொல்லிட்டு. hoistingல ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது ரிலேட்டடாகவே ஒரு கொஷின். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 5ங்கிறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5, ஆப்ஷன் பி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, ஆப்ஷன் சி undefined and ஆப்ஷன் டி ரெஃபரன்ஸ் எரர். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி க்ரியேஷன் ஃபேஸில் ஹோஸ்டிங் நடக்கும், ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ஏ இது வந்து ஃபுல் ஃபங்க்ஷனும் ஹோஸ்ட் ஆகிடும். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் எடுக்கும்போது நேம் மட்டும் ஹோஸ்ட் ஆகும், அசைன்மெண்ட் வந்துட்டு லேட்டர் எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் வந்து நடக்கும், ரைட். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்கும், வேரியபிள் டிக்ளரேஷனை ஓவர் ரைட் பண்ணாது அன்லெஸ் அசைன்மெண்ட் வர வரைக்கும், ஓகேவா. ஸோ இந்த கோட் பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ஏ டிக்ளரேஷனில் ஹோஸ்ட் ஆகிடும். ஸோ இனிஷியலி இந்த ஏ அப்படிங்கிறது ஹாய்ஸ்ட் ஆகிடும் நமக்கு. அடுத்து வேரியபிள் ஏ வந்து ஹாய்ஸ்ட் ஆகும், பட் அது ரீடிக்ளேர் பண்ணாது அண்ட் ஃபங்க்ஷனை ரீட்டைன் பண்ணிடும், ரைட். ஸோ இப்போ console.log a இதை எக்ஸிக்யூட் பண்ணுற டைமில் நமக்கு என்ன ஆகும், a ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் a இதுதான் ஃபஸ்ட்டு கால் ஆகும். அதுக்கப்புறம் தான் a ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற எக்ஸிக்யூஷன் நடக்கும், கரெக்டாக. ஸோ லுக்கிங் ஆன் டு அவர் ஆப்ஷன்ஸ், ஃபஸ்ட் ஆப்ஷன் 5. ஸோ 5 இஸ் ராங். வை? பிகாஸ் ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு நடக்கும், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம், கரெக்டாக. ஸோ ஃபங்க்ஷன் ஹாய்ஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு நடக்கிறதுனால ஏ ஈக்குவல் டு 5ங்கிறது நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ தட்ஸ் வை ஏ ஆப்ஷன் இஸ் ராங். ஸோ அன்டிஃபைன்டும் ரெஃபரன்ஸ் எரரும் ஆப்வியஸ்லி ராங், பிகாஸ் இங்கே எல்லாமே வந்து நம்ம வேலிடாக தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த அன்டிஃபைன்டும்
ரெஃபரன்ஸ் எரரும் ராங் தான் வரும். ஆப்வியஸாக என்னாகும், ஃபங்க்ஷன் ஏங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சராக டிக்ளேர் ஆகும். ரைட். ஸோ த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ கிவன் div onClick equal to console.log of div button onClick equal to console.log of button click. ஸோ இதோட div வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் பப்ளிங் வெர்சஸ் கேப்சரிங். ஸோ இந்த கான்செப்டில் தான் நமக்கு இது கவர் ஆகும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஈவெண்ட் ஃபயர் ஆன உடனே 2 ஃபேஸில் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து கேப்சரிங் ஃபேஸ். ஸோ இந்த கேப்சரிங் ஃபேஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் டாக்குமெண்ட் டு ரூட் டு டார்கெட். ஸோ இந்த ஃபேஸில் தான் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த கேப்சரிங் ஃபேஸ் நடக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து பப்ளிங் ஃபேஸ் அப்படிங்கிறது ஈவெண்ட் டார்கெட்க்கு ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகும். அப்புறம் பேரண்ட் எலமெண்ட்ஸ்க்கு மேலே பபிள் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் பப்ளிங் ஃபேஸ். ரைட். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க கோட் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் யூசர் பட்டன் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் ஈவெண்ட்டு தான் ஃபயர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஈவெண்ட் பேரண்ட் டிவ்க்கு பபிள் ஆகிடும். ஓகே. ஸோ அவுட்புட்டில் வந்துட்டு நமக்கு ஆர்டர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இஃப் கிளிக்கிங் த பட்டன், நான் பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஷோ ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஒன்லி பட்டன், எனக்கு பட்டன் மட்டும்தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு div ஃபஸ்ட்டு ஷோ ஆகிடும், அதுக்கப்புறம் தான் பட்டன் ஷோ ஆகும். திஸ் இஸ் வாட் அவர் செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் பட்டன் ஃபஸ்ட் எனக்கு ஷோ ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு div ஷோ ஆகும். இது தேர்ட் ஆப்ஷன். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ரேண்டம் ஆர்டர். யா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன்லி பட்டன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இது ஆப்வியஸ்லி ராங். பிகாஸ் பப்ளிங் ஃபேஸில் தான் பேரண்ட் வந்து div கூட ட்ரிகர் ஆகும். ஸோ பட்டன் வந்து ஆப்வியஸாக வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு div தென் பட்டன். ஸோ இது கேப்சரிங் ஃபேஸில் தான் நடக்கும். பட் பை டிஃபால்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கேப்சரிங் வந்து ஆஃப். ஸோ அதனால் வந்துட்டு டிவ்க்கு அப்புறம் பட்டன் வராது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பட்டன் தென் div. ஸோ பப்ளிங் ஃபேஸ் ஃபஸ்ட்டு டார்கெட் எலமெண்ட் பட்டன். ஸோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட பேரண்ட் கிளாஸ் div வந்து கால் ஆகும். ஸோ அதனால் திஸ் இஸ் வாட் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் ரேண்டம் ஆர்டர் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்ட் ஆர்டர் தான். ஸோ ஆர்டர் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் வே ரேண்டம் ஆர்டர் இஸ் ராங். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பட்டன் ட்ரிகர் ஆகும். பட்டன் ட்ரிகர் ஆனதுமே நமக்கு என்ன ஆகும், ஈவெண்ட் வந்து பபிள் ஆகிறது எங்கே போகும், பேரண்ட் எலமெண்ட்டான divக்கு போகும். ஸோ பட்டன் அதுக்கப்புறம் தான் நமக்கு div எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் ஆல்சோ a statement based question. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னர் டெக்ஸ்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் இக்னோர்ஸ் hidden elements while text content includes them. Right. And statement 2, get element by id returns a live collection of elements. ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் DOM மேனிப்புலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் அதில் வர ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ நம்ம இந்த கொஷினை பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் டெக்ஸ்ட் எடுக்கிற 2 மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்ட் நமக்கு அவுட்புட் கொண்டு வர மாதிரி 2 மெயின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா இந்த இன்னர் டெக்ஸ்ட். ஸோ இந்த இன்னர் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு CSS ஸ்டைல்ஸ், விசிபிலிட்டி, டிஸ்பிளே, நன் இது எல்லாமே நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ ஹிடன் டெக்ஸ்ட்டை வந்து இது இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு ரா டெக்ஸ்ட் நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கும், ஹிடன் இருந்தாலுமே இன்க்ளூட் பண்ணும். ஓகே. ஸோ DOM மெத்தட்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்துட்டு சிங்கிள் எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லைவ் கலெக்ஷன் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ லைவ் கலெக்ஷன்ஸ் எதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா கெட் எலமெண்ட்ஸ் பை டேக் நேம். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனும் அண்ட் அதே மாதிரி கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷனும் தான் நமக்கு லைவ் கலெக்ஷன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு வந்து இன்னர் டெக்ஸ்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பாக வந்துட்டு ஹிடன் எலமெண்ட்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடும். வை? பிகாஸ் அது வந்துட்டு CSS ஸ்டைல்ஸ்லேருந்து இந்த விசிபிலிட்டி வந்து நம்ம டிஸ்பிளே ஈக்குவல் டு நன்னுலாம் கொடுத்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் வை இட் இக்னோர்ஸ் ஹிடன் எலமெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட் வந்துட்டு ரா டெக் நோட்ஸ் மட்டும்தான், டெக்ஸ்ட் நோட் மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஸோ ஹிடன் இருந்தாலும் என்ன பண்ணிடும், அதை வந்து இன்க்ளூட் பண்ணிடும். பட் ஸ்டேட்மெண்ட் 2, ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி வந்துட்டு ஸோ அது வந்து சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். லைவ் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து அது ரிட்டர்ன் பண்ணாது. ரைட். ஸோ ஆப்வியஸாக நமக்கு இப்போயே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் நம்ம வில் லுக் அட் த ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் போத் ட்ரூ, செகண்ட் ஒன் போத் ஃபால்ஸ். Third option is statement 1 is true and statement 2 is false. And fourth option, statement 1 false and statement 2 is true.
Yeah, so obviously statement 1 is true and statement 2 is false. Why? Because நம்ம சொன்னோம் இல்லையா, inner text respects CSS properties, that's why it ignores the hidden elements. அதே மாதிரி text content வந்துட்டு raw text notes include பண்ணுறனால என்ன ஆகும், hidden elements நமக்கு அதில் include ஆகிடும். and get element by id single element தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் லைவ் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்துட்டு get element by tag name and get element by class name யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸாக என்ன ஆகும், நமக்கு லைவ் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். So the last question is, which selector applies only to the first list inside any UL with class menu? So இதே மாதிரி நம்ம ஒரு question பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு நமக்கு CSS selectors அப்படிங்கிற கான்செப்டில் pseudo class அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதில் தான் வரும். ஸோ சூடோ கிளாஸில் தான் இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா, சிஎஸ்எஸில் ஒரு எலமெண்ட்க்கு டார்கெட் பண்ணால் வேரியஸ் செலக்டர்ஸ் யூஸ் ஆகும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எதுக்கு அப்படின்னா, ஸோ ஒரு எலமெண்ட்டோட பேரண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சைல்டாக இருக்கிறது டார்கெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிவ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த டிவ்வில் வந்து நான் 3 பேராகிராஃப் டேக் கொடுக்குறேன். ஸோ 3 பேராகிராஃப் டேக் கொடுத்துட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் டேக்குக்கு தான் நான் கொடுக்குற ஸ்டைல் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டேக் டைப்புக்கு தான் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து சப்டில் தான், பட் இருந்தாலும் இது நமக்கு இன்டர்வியூஸில் வந்து கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ எனி யூஎல் வித் கிளாஸ் மெனு அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான். ஸோ லுக்கிங் ஆன் டு அவர் ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மெனு கிளாஸ் லிஸ்ட் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் மெனு கிளாஸ் லிஸ்ட் first of type, next UL menu child direct child descendant and list first child, UL menu list first child. So this is what the options they have given. Looking on to our options clearly, first option பார்த்தோம் அப்படின்னா first அப்படிங்கிறது deprecated. ஸோ அதனால் இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப் டைப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு, ஸோ இதில் வந்து லிஸ்ட் டைப்பில் இருக்கிற ஃபஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு நம்ம எலமெண்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கிற எல்லா ஃபஸ்ட் எலமெண்ட்ஸையுமே இது எடுத்துரும். ஸோ பட் டைரக்ட் சைல்டுக்கு கேரண்டி கொடுக்காது. சம் நெஸ்டிங் இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகும், மிஸ்மேட்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கலாம், யூஎல் மெனு லிஸ்ட் ஃபர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து டைரக்ட் சைல்டு டிசெண்டன்ட் இல்லை. ஸோ நெஸ்டடில் இருக்கிற அன்ஆர்டர் லிஸ்ட் இருந்ததுன்னா அதில் இருக்கிற லிஸ்ட்டுக்கு கூட இது அப்ளை ஆகிடும், ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு இதுவும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ நமக்கு என்ன வேணும், நம்ம ஒரு யூஎல் அப்படின்னு அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு கிளாஸ் வந்துட்டு நம்ம மெனுன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த மெனுவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு தான் எனக்கு வந்துட்டு நான் கொடுக்குற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்ளை ஆகணும். அப்படிங்கும்போது வில் கோ வித் டைரக்ட் சைல்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த டைரக்ட் சைல்டில் ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் டேக்கில் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிற கிளாஸ் மெனு இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கிற லிஸ்ட்டுக்கு மட்டும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சைல்டு எடுக்கும், ஓகேவா. ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா we can able to clarify this. ஸோ நம்ம வந்து இங்கே டைரக்ட் சைல்டு டிசெண்டன்ட்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ டிசெண்டண்ட்டை டைரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எதில் இப்போ யூஎல்ல வந்துட்டு ஒரு 4 லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 4 லிஸ்ட் வேறு ஏதாவது டேக் கூட கோப்பப் ஆயிருந்தாலும் அது கூடயும் நமக்கு வந்துட்டு ஸ்டைல் வந்து எஃபெக்ட் ஆகிடும். பட் டைரக்ட் சைல்டு கொடுக்கும்போது ப்ராப்பராக எது அன்ஆர்டர் லிஸ்ட் கீழே எந்த டேக் கூடயும் நம்ம வந்துட்டு என்க்ளோஸ் ஆகாமல் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் அந்த லிஸ்ட் வந்து அந்த ஸ்டைல் வந்து அஃபெக்ட் ஆகும், கரெக்ட். ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் சைல்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போது ப்ராப்பராக அந்த டைரக்ட் சைல்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு மட்டும் என்னோட ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும், ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் கொஷின் அண்ட் ஆன்சர், ரைட். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அப் டு திஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு டிஆர்பியில் இருக்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ கைண்ட்லி கான்சன்ட்ரேட் அண்ட் வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.